வரக்கூடிய மக்கள் அத்துணை பேர்களும் அங்கே சங்கமிக்கும் நேரத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற கரகோஷத்தோடு அந்த சிறப்பான தல்பியாவை மொழிந்தவர்களாக அந்த மக்கள் அங்கே வருகின்றார்கள். அந்த சர்வதேச மகாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த முறையிலே தான் வல்லவன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி அஜ்மாயின் அம்மா பஅத். வளமுடைய வாழ்வழித்து நெடு உலகை காத்தாலும் வல்லோனின் மாண்புடைய கடமையே ஹஜ்ஜாகும். இந்தியனும் இங்கிலாந்து நாட்டுக்கு சொந்தக்காரனும் இத்தாலியிலே வசிக்கக்கூடிய ஹாஜிமார்களும் அதேபோல் கருப்பு நிற நீக்ரோக்களும் சிவந்தர்கள் நின்று போற்றப்படுகின்ற ஐரோப்பியர்களும் அதேபோல் எண்ணெய் வள நாட்டு அதிபர்களும் எமது ஈழத் திருநாட்டிலே இருந்து சொல்லக்கூடிய ஹஜ்ஜாஜிகளும் சங்கமிக்கும் ஒரு சிறப்பான கடமையே ஹஜ்ஜாகும். இதிலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறியதை போன்று அரசனும் ஆண்டியும் அதே போன்று இந்த உலகத்திலே ஏழையாக படைக்கப்பட்டவனும் பணக்காரனாக மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடியவனும் எல்லோரும் சமம் என்ற தத்துவத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடியதாக ஹஜ் வழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் வல்லவனாம் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் இப்பூஃபாக மக்களுக்கு இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மக்கமா நகரிலே பிறக்கச் செய்து அவர்களின் மூலம் 124,000 நபியவர்களின் கடைசியாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மக்கமா நகரத்திலே பிறக்கச் செய்து இந்த உலகத்திலே இருந்து வரக்கூடிய அத்துணை ஹாஜிமர்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை ஒரு நேதியை ஏற்படுத்தி கொடுத்த வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த கடமையை நிறைவேற்ற உலகத்திலே இருந்து நாலா கோணங்களிலும் 8 திக்குகளிலும் இருந்து வரக்கூடிய மக்களை அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டிய கடமையை லேசான முறையிலே அவர் பணக்காரர்களாக இருக்கலாம், பல மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், பல நிறத்தவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய எல்லோரும் அந்த சட்டத்தை எடுத்திழக்கக்கூடிய அமைப்பிலே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா லேசாக ஆக்கி இந்த பூபாக மக்களுக்கு அத்துணை பேர்களுக்கும் அந்த காபத்துல்லா எல்லைக்கு வந்து அந்த எல்லையிலே இருந்து இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா வருடம் அந்த இடத்திலே அந்த மக்களை ஒன்று சேர்க்கின்றானே. இது ஐக்கிய சர்வதேச மகாநாடாக இது கணிக்கப்படுகிறது. அதிலே கலந்து கொள்ளக்கூடிய அங்கத்தினர்கள் உலகத்திலே 4 கோணங்களிலிருந்தும் 8 திக்குகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வ விசுவாசிகளாக கணிக்கப்படுகின்றார்கள். எனவேதான் மற்ற வணக்கங்களை போன்று அன்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான வணக்கத்தை எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த இடத்துக்கு வரக்கூடிய மக்கள்
பல ரக உணவுகளை உண்ணக்கூடியவர்கள், பல மொழிகள் பேசக்கூடியவர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே வந்து அந்த இடத்திலே அந்த சிறப்பான அமலை முடிப்பதற்கு லேசாக அங்கே சங்கமிக்கும் பொழுது எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய முறையிலே அந்த சர்வதேச மகாநாட்டை அலங்கரிக்கின்றார். வரக்கூடிய மக்கள் அத்துணை பேர்களும் அங்கே சங்கமிக்கும் நேரத்திலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற கரகோஷத்தோடு அந்த சிறப்பான தல்பியாவை மொழிந்தவர்களாக அந்த மக்கள் அங்கே வருகின்றார்கள். அந்த சர்வதேச மகாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் அனுஷ்டிக்கக்கூடிய அந்த முறையிலே தான் வல்லவன் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே தான் எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி நபியாக வந்தாலும் இந்த பூபாக மக்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த உலகம் முடியும் வரை எப்படி இந்த வணக்கங்கள் ஈடுபட்டு இந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற சிறப்பான முடிவை அழகான முறையிலே எங்களுக்கு அர்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த மக்கா நகரத்துக்கு வரக்கூடிய நேரத்திலே அங்கே எத்தனையோ சிறப்புகளை தாங்கியதாக அந்த மக்கா நகரம் அந்த காபத்துல்லா மெலிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். வல்லவனாம் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனையோ நிகழ்ச்சிகளை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த அந்த ஜம்சம் நீர், இதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டால் சுட்டரிக்கும் பாலைவனத்திலும் வற்றாத ஜீவ நதிகளை உருவாக்க முடியும் என்ற வல்லவனாம் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹு தாலாவின் அத்தாட்சியை, அந்த தத்துவத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாகத்தான் ஜம்சம் தண்ணீர் அது அங்கே மிதந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அரபு நாட்டை எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் தெரியும், தோண்டக்கூடிய இடங்களிலெல்லாம் பெட்ரோல் வெளியாகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அந்த சுட்டரிக்கும் பாலைவனத்திலும் வற்றாத ஜீவ நதிகளை உருவாக்க முடியும் என்ற வல்லோன் அல்லாஹ் தாலாவின் அந்த தத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது ஜம்சம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜம்சம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அது அதற்கென்று சொன்னார்கள். அது நோய்க்கு நிவாரணியாக நினைத்து கொண்டு குடிக்கக்கூடியவர்களுக்கு அது நோய் நிவாரணியாக மாறுகிறது. அதேபோல் பசிக்கு தாகத்துக்கு என்று ஒவ்வொரு நிலையிலிருந்து பார்த்தாலும் அது பசியை தணிக்கின்றது, தாகத்தை தணிக்கின்றது, நோயை சுத்தப்படுத்துகின்றது. இப்படி ஒவ்வொரு துறையில் எந்த கோணத்தில் இருந்தது பார்த்தாலும் எங்களுக்கு அந்த ஜம்சம் தண்ணீர் மாத்திரம் போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தத்துவத்தை இந்த உலகத்துக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது ஜம்சம் தண்ணீர். இதே போன்று அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களை நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அது சில அந்த முறையில் அந்த அமல்கள் அந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜகாத்தை தந்திருக்கின்றான், அந்த ஜகாத் சதகாக்களை அந்தந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நோன்பை தந்தான், நோன்பு அந்த முறையிலே நோய்களை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் பல வியாதிகளுக்கு அருமருந்தாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு துறையிலே எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு அந்தந்த துறைகளுக்கு அவைகள் எங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அது எல்லாற்றுக்கும் மாற்றமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வணக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றதை நாங்கள் தத்துவ ரீதியாக பார்க்கின்றோம். எனவே தான் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரால் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அன்னவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட அந்த காபா ஆலயம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நடு மத்தியாக அதை ஆக்கி இந்த பூபாக மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அந்த கடமையை சிறப்பாக செய்யக்கூடிய ஏற்பாடுகளை வல்லவன் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வயது முதிர்ந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுமார் 80-85 வருடத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த மகனை அழகான முறையிலே வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவருடைய ஈமானை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டி எத்தனையோ சோதனைகளை வைத்த வரலாறு எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் நாட்டு முதுமொழி கொப்ப ஒன்னே ஒன்று கண்ணே கண்டென்று பெற்று வளர்த்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளையை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அறுத்து பலியிடும்படி அவர்களுக்கு கட்டளையிட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவான் வேண்டி துணிந்த வரலாறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே அவர் ஆரம்ப காலத்தில் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைப்பதற்கு முன்னால் அவர்கள் ஒரு முறை 1000 ஆடுகளையும் 300 மாடுகளையும் 100 ஒட்டகங்களையும் அறுத்து குர்பான் செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி அவர்கள் குர்பான் செய்து மக்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பேசிக்கொண்டார்கள். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஓரிரு ஆடுகள் அல்லது ஓரிரு மாடுகள் அல்லது ஓரிரு ஒட்டகங்களை அறுத்து கொடுப்பார்களே, இந்த மனிதர் என்ன 1000 ஆடுகள் 300 மாடுகள் 100 ஒட்டகங்கள், இப்படி எவ்வளவு பெரிய தனவந்தராக இருந்தாலும் இப்படி கொடுப்பாரா என்று ஆச்சரியத்தோடு பேசிக்கொண்ட நேரத்திலே தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வீர வாக்கை அங்கு மொழிந்து விட்டார்கள். எனக்கு இந்த ஆடுகள் என்ன, இந்த மாடுகள் என்ன, இந்த ஒட்டகங்கள் என்ன, எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் அவனை கூட அல்லாஹ்வின் திருப்திக்காக வேண்டி நான் குர்பான் செய்வேன் என்று அவர்கள் ஒரு வீர வாக்கை மொழிந்து விட்டார். சில காலம் செல்கிறது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவர்கள் செய்த அந்த வீர வாக்கை நிறைவேற்றுவாரா என்று அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டி இப்பொழுது துல்ஹஜ் மாதம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 8ஆம் நாள் ஒரு கனவு காண்கின்றார்கள். எப்படி தனது மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை தனது கரத்தாலே அறுத்து பலியிடக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றார்கள். மனிதனை அறுத்து பலியிடுவ அல்லாஹ் விரும்புவானா? நரபலியை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படி இருக்க இப்படி இந்த கனவு காண்பதற்கு என்ன காரணம்? இது ஷைத்தானிடத்தில் இருந்து உதித்த கனவோ அல்லது வேறு ஏதோ சூழ்ச்சிகளால் ஷைத்தானிகளை குழப்பிக் கொண்டிருக்கின்றானா என்று அவர்கள் சிந்தித்து அவர்கள் யோசனையிலே ஆழ்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நாளும் இதே கனவை காண்கின்றார்கள். நபிமார்கள் காணும் கனவு அது ஷைத்தானிடத்தில் உரிக்க மார்க்கம் இல்லையே என்று அன்னை ஹாஜரா அம்மையாரிடத்தில் சொன்னார்கள். என்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உடுமானங்களை கழுவி அழகாக அதை சுத்தம் செய்து அடுத்த நாள் காலையில் என்னோடு அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். கயிறையும் கத்தியையும் அத்துடன் கொடுத்து விடுங்கள் அவருடைய மகனிடத்தில். எடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியும், பெரிய வரலாறு. சுருக்கமாக இந்த நேரத்தை நான் கணித்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னை ஹாஜரா அம்மையாரிடத்தில் சொன்னதை போன்று அந்த உடுமானங்களை கழுவி சுத்தம் செய்து மகனிடத்தில் ஒரு கத்தியையும் கொடுத்து கயிறையும் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஏதோ மகனை
விறகு புறக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி விறகு வெட்டுவதற்கு கத்தியை தரும்படி சொல்லியிருப்பார் என்ற அந்த எண்ணத்திலே அவர்கள் சொன்ன காரணம் கேட்கவில்லை, கொடுத்து அனுப்பினார்கள். எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார், முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார். ஓடோடி ஷைத்தான் வருகின்றான், வந்து சொல்லுகின்றான், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே, நபி அவர்களே, உங்கள் மகனை திரும்பி பாருங்கள். எவ்வளவு ஒய்யாரமாக சிறப்பாக அந்த வீர நடைபவனையிலே வந்து கொண்டிருக்கின்ற மகனை பாருங்கள். உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கவில்லை. அல்லாஹ் இப்போ தந்த இந்த பிள்ளை பாக்கியம், இதை நீங்கள் வளர்த்து 12-13 வயசாகின்ற இந்த இளவலை எங்கே அழைத்து செல்லுகின்றீர்கள்? இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை விரும்புகின்றானோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன். எனவேதான் அவனை அறுப்பதற்காக வேண்டி இப்பொழுது நான் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றேன் செய்தியை சொன்ன உடனே, இவ்வளவு அழகான மைந்தரை ஏன் எடுத்துச் செல்லுகின்றீர்கள், ஏன் அவனை குர்பான் செய்ய செல்லுகின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, இது எனக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தமான பேச்சு, இதில் தலையிட நீ யார், சென்று விழுந்து விரட்டி விட்டு சென்றார்கள். ஓடோடி செல்லுகின்றான். யார்? ஹாஜரா அம்மையார். ஓடி போடி போய் சொல்லுகின்றான், தாயே ஹாஜரா அம்மையாரே, உங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களே எவ்வளோ காலத்துக்கு பிறகு தவம் இருந்து பெற்றீர்கள். அவரை அறுப்பதற்காக உங்கள் கணவர் இதோ அந்த மினா என்ற இடத்துக்கு அழைத்து செல்லுகின்றாரே, ஏன் என்னுடைய கணவருக்கு பைத்தியமா அல்லாது ஏதாவது கோளாறுகளா? அப்படி செய்வதற்கு இல்லையே. இல்லை, அவர் முன்னொரு காலத்தில் 1000 ஆடுகளையும் 300 மாடுகளையும் 100 ஒட்டகங்களையும் அறுத்து பலியிட்டாராம். அந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்களே, இப்படி எவ்வளவு பெரிய தனவந்தராக இருந்தாலும் இப்படி 1-2 ஆடுகளோ ஒட்டகங்களோ மாடுகளோ கொடுப்பாரே ஒழிய, இப்படி ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொடுத்து, மாடுகளை நூற்றுக்கணக்கான மாடுகளை கொடுத்து, ஒட்டகங்களை கொடுக்கக்கூடியவர் என்று மக்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் ஒரு வீர வாக்கை மொழிந்து விட்டாராம். அதை நிறைவேற்ற செல்கின்றாராம். அல்லாஹ்வுக்காக வேண்டியா? அப்படியாக இருந்தால் என்னையும் அறுத்து பலியிட நான் தயாராக இருக்கின்றேன் என்று அன்னை ஹாஜரா அம்மையார் சொன்ன உடனே அங்கே இருந்து பார்த்தான். அங்கேயும் இவன விஷமம் அங்கே பலிக்கவில்லை. அந்த நேரத்திலே பெண்ணிடத்திலே முதலாக தோற்றது இந்த நேரம் என்று இமாம்கள் எழுதுவார்கள். ஒரு பெண்ணிடத்தில் ஷைத்தான் தோற்றது இதுதான் முதல் தடவை என்று சொல்வார்கள். எனவே அந்த அமைப்பில் இப்பொழுது திரும்ப ஓடோடி வருகிறான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எங்கே சென்று இருக்கின்றீர்கள்? இவர் நினைத்து கொண்டால் ஏதோ விறகு பிறக்குவதற்காக தந்தை என்னை அழைத்து செல்லுகின்றார் என்று நான் தந்தையோடு அழைத்தால் சென்று கொண்டிருக்கின்றேன். இல்லை இல்லை, உங்களை மினா என்ற இடத்துக்கு கூட்டிச் செல்லுகின்றார். ஏன் தெரியுமா? உங்களை அறுப்பதற்காக வேண்டி, உங்களை அறுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவான் வேண்டி அவர் சென்று கொண்டிருக்கின்றாராம். இத்துடன் இங்கே திரும்பிடுங்கோ. ஏன் என்னுடைய தந்தைக்கு பைத்தியமா அல்லது ஏதாவது கோளாறுகளா? ஒன்றுமில்லையே. அப்படி இருக்க ஏன் என்னை அறுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பழைய வரலாறை சொல்லி இப்படி அவர்கள் சபதம் செய்திருக்கின்றாராம். எனவே உன்னை அறுக்கச் அழைத்து செல்லுகின்றார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது திரும்பி விடுங்கள். இறை திருப்திக்காக வேண்டி என்னை அழைத்தார்கள் என்றால் நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை ஒரு உயிர் அல்ல பல உயிர்கள் இருந்தாலும் என்னை அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு நான் துணிந்திருக்கின்றேன். போடு ஷைத்தான் என்று கல்லொண்டை தூக்கி எறிந்த வரலாறுகளையும் உங்களுக்கு தெரியும். ஷைத்தானின் ஒரு கண் கூட குருடாகினதாக இமாம்கள் எழுதுவார்கள். எனவே அந்த இரவலத்திலும் அந்த சூழ்ச்சி பலிக்காதன் காரணமாக இப்பொழுது அந்த இடத்துக்கு சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மகனை பார்த்து கேட்கின்றார்கள்,
பலம்மா பலா சாயர் கால யா புனைய இன்னி அதுபக பல்லூர் மாதா தரா கால யா அபத்திஃப் அல் மா துமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன் என்று குர்ஆனில் வரக்கூடிய இந்த ஆயத்து. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துக்கு வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை பார்த்து கால யா புனைய எனது அருமை மகனே, உன்னை அறுத்து பழிவதற்காக வேண்டி நான் சபதம் செய்தேன். அல்லாஹ்வுடைய ஏவல் வந்திருக்கின்றது. எனவே உன்னை அறுத்து நான் குர்பான் கொடுப்பதற்காக வேண்டி நான் முடிவு செய்து விட்டேன். உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்ட பொழுது சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்களும் கண்டு கொள்வீர்கள். நிச்சயமாக உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதை நீங்கள் வீட்டிலே இருந்து சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் ஆயத்தமாகி வருகின்ற பொழுது என் தாயாருக்கு இறுதி சலாத்தையும் சொன்னவனாக தாயிடத்திலும் நான் விடை பெற்று வந்திருப்பேன். என்றாலும் பரவாயில்லை, என்ன கத்தியையும் இந்த கயிறையும் ஏன் கடித்து வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, மகனே உன்னை கட்டி உன்னை அறுப்பதற்காக இந்த கத்தி, இதை நீங்கள் வீட்டிலிருந்து சொல்லியிருந்தால் இந்த கயிற்றையும் எடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் அல்லாஹுடைய கட்டளைக்கு என் தந்தை ஆயத்தமாகின்ற பொழுது என்னை கட்டி பலவந்தமாக அடித்தார் என்ற பேச்சு வரக்கூடாது. எனவே என்னை கட்டாமல் அருங்கள் என்றும் இன்னொரு ரிவாயத்தில் இமாம்கள் எழுதுவார்கள், என்னை அறுக்கின்ற பொழுது தந்தையே என் கரங்களை கட்டி விடுங்கள் என்றும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது. ஏன், நான் சில சந்தர்ப்பங்களில் என்னை நீங்கள் அறுக்கின்ற பொழுது, அதாவது கட்டாமல் அறுக்கின்ற பொழுது நான் கைகளால் சில சந்தர்ப்பத்தில் தட்டிவிட்டால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் போலாகி விடுவேன். எனவேதான் என்னை நீங்கள் என்ன செய்யலாம், கட்டாமல் அருங்கள் என்று சொன்னதும் இன்னொரு கட்டி அருங்கள் என்று சொன்ன அந்த ரெண்டு ரிவாயத்தையும் இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கட்டி அருங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே அடுத்தது அவசரமாக கட்டியை தீட்டிக் கொள்ளுங்கள், என்னை அறுக்கின்ற பொழுது அவசரமாக அருங்கள், இது எனக்கும் உங்களுக்கும் லேசாக இருக்கும். அறுக்கின்ற பொழுது பல உபதேசங்களை செய்கின்றார். அதே போன்று என்னுடைய உடைகளை பத்திரமாக இரத்தத்தில் தொய்யா வண்ணம் அந்த உடைகளை கலட்டி எடுங்கள், அதை என்னுடைய தாயாருக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு துவா செய்யும்படி எனது சலாத்தையும் சொல்லி எனக்கு துவா செய்யும்படி தாயிடத்தில் சொல்லி ஞாபகார்த்தமாக என்னுடைய உடைகளை அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள். இப்படி பல உபதேசங்களை செய்கின்றார்கள். இந்த அமைப்பில் இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை கிடத்தி அப்படியே படுக்க போட்டு அறுத்தார்கள். பல தடவை அறுத்தார்கள். ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் அந்த கத்திக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லை. கோபம் வந்தவராக பக்கத்திலே இருந்த மலையிலே தூக்கி அடித்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கத்தி அந்த மலையை இரண்டாக பிளந்தது. ஆனால் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் அந்த சக்தியை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அறுப்பதற்காக கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா மாற்றமாக சுவர்க்கத்திலே இருந்த ஆட்டை, ஒரு தும்பை ஆட்டை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மகனுக்கு பதிலாக அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு பதிலாக அந்த ஆட்டை அறுத்து அவர்கள் குர்பான் கொடுத்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் நேரத்திலே மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் அங்கே மொழிந்தவர்களாக சாய்ந்து கொள்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வானவர்கள் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று வான லோகத்திலே இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் இப்படி சோதித்த பொழுது கூட அவர் இந்த சோதனையில் அவர் கொஞ்சமும் தளராமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி
இந்த மகனை அறுத்தே தீருவேன் என்ற ஒரே நோக்கத்தோடு இறை விசுவாசத்தோடு நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி என்று அறுக்கின்றார்களே என்று அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்ட வரலாறுகளை இமாம்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் மக்கமா நகரத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து அழகான முறையிலே அங்கே மினாவுக்கு அரஃபாவிற்கு சென்றவர்கள் அரஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகின்றார்கள். மினாவுக்கு வந்தவர்கள் எல்லாம் குர்பான் கொடுக்கக்கூடிய வரலாறு, அதே போன்று உலுஹியா கொடுக்கக்கூடிய உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களுக்கு இந்த உலுஹியா கடமை சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அமைப்பில் உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் நாங்கள் உலுஹியா கொடுக்கின்றோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகம். மக்கமா நகரத்திலே ஆரம்பத்து காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஹாஜரா அம்மையாரை அல்லாஹ் கொண்டு வந்து இந்த இடத்திலே விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதும் அந்த நேரத்திலே அந்த தியாகத்தை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி பல வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய தியாகம் தான் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஜம்சம் தண்ணீர் தேடி நாங்கள் அங்கே செல்லுகின்றோமே, குடிக்க சொல்லுகின்ற அந்த ஜம்சம் தண்ணீருடைய வரலாறை எடுத்தாலும் ஹாஜரா அம்மையார் ஜம்சம் தண்ணீரை தேடி மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் கொண்டு வந்த ஈச்ச பழங்களும் தண்ணீரும் முடிந்துவிட்டது. சஃபாவில் அங்கே தண்ணீர் தெரிவதை போன்று இருக்கின்றது. அங்கே ஓடினார்கள். அங்கே இருந்து புறப்பட்டு அங்கே பார்த்தா அங்கே தண்ணீர் கிடைக்கவில்லை, காணல் நீர். மருவாவிலே தண்ணீர் தெரிபெறுகின்றது. அங்கே ஓடினார்கள். அங்கே ஓடி அங்கே இருந்து சஃபாவில் இருந்து மருவா தெரிபடுகின்றது, மருவாவிலிருந்து சஃபா தெரிபடுகின்றது. இப்படி திரும்ப ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜம்சம் தண்ணீரை வெளிப்படுத்தி காட்டினான் என்ற வரலாறை பார்க்கின்றோம். எனவே ஒரு குடும்பம் செய்த தியாகத்தை ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் இந்த உலக பூவாக மக்களுக்கு கடமையாக ஆக்கி அந்த வணக்கங்களிலே மற்ற தொழுகையை போன்றல்லாமல், நான் நேரத்தோடு சொன்னது போல தொழுகையை போன்று அதுக்கு ஷர்த்துகள் பலன்கள் இருக்கின்றது. இப்படி தான் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கின்றது. அதே போல் நோன்பு பிடிப்பதிலும் ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் இந்த வணக்கங்கள் மற்ற வணக்கங்களை விட்டு மாறுபட்ட நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நீதியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் இந்த சிறப்பான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை உலக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு சிறப்பு மிக்க ஒரு கடமையாக ஆக்கி மற்ற கடமைகளை போன்று இஸ்லாமிய கடமைகளை போன்று ஆக்காது அது வித்தியாசமான முறையிலே இந்த உலக மக்களை எல்லோருமே அங்கே அழைக்கக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இது ரப்புல் ஆலமீன் அவருடைய வஃப்துல்லா அவருடைய விருந்தாளிகளாக அங்கே அழைக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். மற்ற யாருக்கும் இல்லாத இந்த சிறப்பை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜாஜிகளுக்கு வைத்திருக்கின்றான் என்றால் அல்லாஹுடைய அருட்பார்வை பல தடவை, ஒரு தடவை அல்ல பல தடவைகள் அவனுடைய அருட்பார்வை விழுந்ததன் காரணமாகத்தான் இவன் ஹஜ்ஜி செல்ல அங்கே இருந்து புறப்பட்டு செல்கின்றான். எத்தனையோ முன்னுள்ள கோடீஸ்வரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கோடீஸ்வரர்களுக்கு கூட இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருந்தும் செய்ய முடியாமல் வஃபாத்தான வரலாறுகளை பார்க்கின்றோம். ஆனால் நம்மீது அல்லாஹ் கொண்ட அருட்பார்வையின் காரணமாக அவனுடைய விருந்தாளியாக எங்களை தெரிந்தெடுத்ததன் காரணமாக ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சிறப்பையும் மகத்துவத்தையும் தந்து அந்த மக்கமா நகரத்துக்கு எங்களை அழைக்கின்றான் என்றால் அவனுடைய அருட்பார்வை ரஹ்மத்துடைய பார்வை பல தடவை எங்களிடத்தில் எங்கள் மீது விழுந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அங்கே அழைக்கின்றான். எனவேதான் ரப்புல் ஆலமீன் எங்களை அழைக்கின்றான் என்றால் இதில் ரெண்டு முறையில் இமாம்கள் விளக்கம் சொல்வார்கள். ஆத்மீக ரீதியில் எடுத்துக்கொண்டால் அதிலும் எங்களுக்கு பல விளக்கங்களை இமாம்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்
ஆசை, இன்பம், அருள், ரஹ்மத், இது ஒரு முறை. அதேபோல் இன்னொரு அமைப்பில் அல்லாஹ் எங்களை பல சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இவைகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இன்னொரு முறை. இப்படி பல நிலைகளை வைத்து ஆத்மீக ரீதியிலே நாங்கள் சிந்திப்போம் என்றால் வீட்டிலே இருந்து நாங்கள் புறப்படுகின்றோம் ஹஜ்ஜி செல்வதற்காக வேண்டி. வீட்டிலே இருந்து புறப்பட ஆயத்தமாகின்ற பொழுது நாங்கள் ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்து விட்டால் இந்த எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி மக்கள், எங்கள் கூட்டம் குடும்பத்தார், அயலில் உள்ளவர்கள் எல்லோருடைய மனங்களை குளிர்வித்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே எங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் அவைகளை தீர்த்துவிட்டு பிள்ளைகளுக்கு, மனைவி மக்களுக்கு செலவுகளுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு நாங்கள் புறப்பட்டு செல்லுகின்றோம். இந்த நிலையில் செல்லுகின்ற பொழுது கவலையோடு நாங்கள் எங்களை அனுப்புவதற்காக சில பேர்கள் கப்பல் துறைமுகத்துக்கு வரையிலும் அல்லது ஏர்போர்ட் வரையிலும் பிளேனில் செல்வதாக இருந்தால் அங்கே செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். வீட்டிலிருந்து செல்லுகின்ற பொழுது சில பேர்கள் நாங்கள் இது மரணத்துக்கு, நாங்கள் செல்லக்கூடிய மறுமை பயணத்துக்கு ஒப்பானதாக இமாம்கள் மறுபக்கம் எழுதுவார்கள். ஆத்மீக ரீதியில் இந்த பயணம் இறுதி கடமை, இறுதி பயணத்துக்கு ஒப்பாக இலக்கு இருப்பதாக அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். அந்த அமைப்பில் நாங்கள் செல்லக்கூடியவர்கள் வீட்டுக்கு சில பேர்கள் வருவாங்க, வந்து சலாம் தந்து விட்டு செல்வார்கள். நாங்கள் அவர்களுடைய மனதை குளிர்விக்க வேண்டும். அவர்களுக்கு கடன்கள் ஏதாவது கொடுக்க இருந்தால் கொடுத்து கொள்ள வேண்டும். அதே போல் அவர்களுக்கு செலவுகளுக்கு ஏதாவது இருந்தால் கொடுத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு சில பேர் வந்து செல்லுவார்கள். சிலர் பேர்கள் ஏர்போர்ட்டு வரையிலும் வருவார்கள். ஏன்னா அந்த அமைப்பில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு கவிஞன் படித்து காட்டுகின்றார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று ஒரு தமிழ் கவிஞன் படித்து காட்டுகின்றான். வீட்டில் இருந்து கபிரிஸ்தானத்துக்கு செல்கின்ற பொழுது வீட்டு வரை மனைவி வீட்டில் தான் இருப்பாங்க, அதான் அவங்க குடும்பம். அதே போல் பிள்ளைகள் கபிரிஸ்தானம் வரையும் வருவாங்க. வீதி வரகாட்டியும், குஞ்சு வரகாட்டியும், ரோட் வரகாட்டியும் மனைவி வந்து பார்த்துட்டு போயிடுவான். கபிரிஸ்தானம் பள்ளிவாசல் வரகாட்டியும் சில பேர்கள் வருவார்கள். கபிரிஸ்தானம் வரகாட்டியும் பிள்ளைகள் வரும். கடைசி வரை யார் ஒன்று கேட்கின்றான். நாங்கள் செய்த நல் அமல்கள் தான் அங்கே வந்து சேரும். அந்த அமைப்பில் இமாம்கள் இதை இரண்டாக பிரித்து இதை மரணத்துக்கு ஒப்பான பயணமாக அவர்கள் ஒப்பிட்டு ஏர்போர்ட் வரையிலும் வந்து எங்களை சுமந்து கொண்டு பிளேன் செல்லுகின்றது என்றால் அதாவது சந்தூக்களை வச்சு எங்களை தூக்கி கொண்டு போய் செல்லுகின்ற பொழுது மனைவி கொஞ்சம் தூரம் வருவாங்க, பிள்ளைகள் வரும் கபிரிஸ்தானம் வரையிலும். அதுக்கு பிறகு அவர்கள் சென்று விடுவார்கள். இதே போன்று எங்களுடைய இறுதி நிலை கபிரிஸ்தானத்துக்கு செல்லும் பொழுது ஏர்போர்ட்டுக்கு வரகாட்டியும் வருவார்கள். அத்துடன் அழுது கொண்டும் அவர்கள் துவா செய்து கொண்டும் திரும்பி விடுவார்கள். இங்கே இருந்து புறப்பட்ட நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கிருந்து புறப்பட்டு நாங்கள் செல்லுகின்றோம். அங்கே சென்ற உடனே அங்கே சுங்க அதிகாரிகள் எங்களை சோதனை செய்வார்கள். எங்களை பாஸ்போர்ட்டை பார்ப்பாங்க. ஏதாவது எங்களுடைய பயண பொதிகளில் தேவையில்லாத இதுகள் இருப்பான்னு அவங்க பார்ப்பாங்க, சோதனையிடுவார்கள். இது கபிரிஸ்தானத்தில் வச்ச கபருக்குள்ளே வச்ச உடனே அங்கே நடைபெறுகின்ற முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்களை இடத்தில் கேள்விகள் பல கேட்பார்கள் அல்லவா. எனவேதான் அந்த நேரத்தில் அதற்கு ஒப்பானதாக அவர்கள் அந்த கேள்வி கணக்கு கேட்பதை முங்கர் நக்கீருக்கு ஒப்பானதாக மறுமை பணத்தை பற்றி அவர்கள் அங்கே ஒப்பிட்டு சொல்வார்கள். அதே போன்று அங்கே இருந்து புறப்பட்டு சென்று மக்கமா நகரத்துக்கு செல்கின்ற பெரிய வரலாறுகள் சுருக்கமாக அவசரமாக சொல்லி முடிக்கின்றேன். இப்பொழுது மக்கமா நகரத்துக்கு சென்றால் அங்கே பல மக்கள் எல்லாம் அங்கு வந்து சேருவார்கள். அங்கே சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறும், அதை அங்கே பார்ப்பார்கள். அதே போல் அரஃபா மைதானம் செல்வார்கள். அங்கே சென்று அங்கே மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னால் அவருடைய உம்மத்துகள் வருவதை போன்று
ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின் இமாம்களுக்கு பின்னால் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அந்த அரஃபா மைதானத்திலே கரகோஷத்தோடு சந்தோஷமாக ஒவ்வொரு இமாம்களுக்கு பின் வருவதை அங்கே அந்த நபிமார்களுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வருவார்கள். அதேபோல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்களை சந்திக்க வருவார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்திக்க வருவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம்களை சந்திப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு காரணங்களை சொல்லி ஒவ்வொருவரும் பிரிந்து விடுவார்கள். கடைசியாக எங்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து யா ரசூலல்லாஹ் எங்களுக்காக வேண்டி நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று நாங்கள் எல்லோரும் வேண்டுகின்ற பொழுது இருலோக ரட்சகத் தூதர் மதீனத்து மன்னர் எங்கள் மஹமூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நாங்கள் கடைசியாக செல்வோமே அவர்கள் அங்கே ஷஃபாஅத் செய்வார்கள். எனவேதான் யார் என்னுடைய கபிரிஸ்தானத்தை ஜியாரத்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் நான் ஷஃபாஅத் செய்வது எனக்கு வாஜிபாகிவிட்டது. நிச்சயம் என்னுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு உண்டு என்ற கருத்தை அரும ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்துக்கு சென்று கடமைகளை எல்லாம் சிறப்பாக முடித்து மதீனா நகரத்துக்கு செல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சிறப்பும் மகத்துவமும் தாங்கிய அந்த மதீனத்து மண்ணிலே எங்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கின்றார்களே அவர்கள் ஷஃபாஅத் செய்து உம்மத்தி உம்மத்தி என்ற மறுமையிலே அவர்கள் உம்மத்துகளுக்காக வேண்டி கஷ்டப்படுவார்களே. எனவே அந்த சுவர்க்கலோகம் உள்ள அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற ரவுலவே முபாரக்கா அமைந்திருக்கக்கூடிய மதீனா நகரத்துக்கு நாங்கள் கடைசியாக சென்று ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவராக ஆக வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லி இன்னும் எத்தனையோ விடயங்களை சொல்ல நினைத்தாலும் இந்த நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. உங்களுக்கு எல்லா இடங்களிலும் இந்த காலங்களிலே ஹஜ்ஜுடைய பயான்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலமாக்கள் அதாவது பயான் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய பயான்கள் ரேடியோக்களிலும் மீடியாக்களிலும் டிவிகளிலும் எல்லா நாளும் சென்றே கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த அமைப்பில் எங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய மதீனத்து மண்ணுக்கு சென்று அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய உத்தமர்களாக இறை நேசர்களாக அல்லாஹ்வின் அன்பை பெறக்கூடியவர்களாக அந்த மண்ணிலே நாங்கள் போய் துஆ செய்யும் நாட்டு எங்கள் சமூகத்துக்கும் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காசாவிலே அந்த பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய அந்த அவஸ்தையிலிருந்து விடுபெறுவான் வேண்டி நீங்கள் செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லோருக்கும் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்களுக்கு சிறப்பான முறையிலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவர்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எல்லோருக்கும் முழு உலக நாட்டு மக்களுக்கும் துஆ செய்யக்கூடிய அந்த நியதியை அவர்களுக்கு ஏற்படுத்தி ஞாபக சக்தியை கொடுத்து யா அல்லாஹ் அவர்களுக்கும் எங்களுக்கும் இங்கே சமூகம் தந்திருக்கின்ற எங்கள் எல்லோருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ நசீபாக்கி தருவாயாக. எங்களுடைய நோயுள்ளவர்களின் நோய்களை சுத்தப்படுத்துவாய், எங்களின் தேவையுள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி தருவாய், கஷ்டங்களை போக்குவாயாக. இந்த சிறப்பான மாதத்திலே உன் சிறப்பு மிக்க கௌபாவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களின் அத்தனை பேர்களின் ஹஜ்ஜையும் கபூல் செய்து எங்களுக்கும் அங்க திரும்ப வரக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.